بسم الله الرحمن في عمد ممددة. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி செயற்பட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லோரும் இந்த பள்ளிவாசலிலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, தரப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்பு, இளைஞனே நீ உன்னை இழப்பதா என்ற இந்த தலைப்பு சமுதாயத்தின் மீது கொண்ட மிகுந்த கவலையின் காரணமாகவும் ஏற்பட்டு வருகின்ற நிகழ்வுகளின் ஏக்கத்தின் காரணமாகவும் இந்த தலைப்பு தரப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில் அதிமுக்கியத்துவ பங்கு வகிக்கின்றவர்கள் இளைஞர்கள்தான் என்பதில் இரண்டாவது கருத்து கிடையாது. ஒரு சமுதாயத்தை அதனை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றுவதிலும் அல்லது அந்த சமுதாயத்தை வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போவதும் இந்த இயக்க சக்தி இளைஞர்களிடம்தான் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது. சமுதாயத்தை எதிர்பார்த்திருக்கின்ற இந்த சமூகம், அதாவது இளைஞர் வாலிப சமூகம், எங்களை சரியான முறையில் கொண்டு செல்லுமா என்ற ஏக்கத்தினாலும் பயத்தினாலும் தான் இன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இளைஞர்களுடைய தவறான நடத்தைகள், அவர்களது நெறி பிறழ்வுகள் எதிர்பாராத விதமாக அதிகரித்து செல்கின்ற போதுதான் இதனை நிவர்த்தி செய்வதற்கான வழிகள் என்ன என்பதை பார்ப்பதற்காகவும் தான் இது மாதிரியான தலைப்புகள் இன்று போடப்படுகின்றன. ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களுடைய வழி தவறுதலுக்கு, தவறான போக்குகளுக்கு பல்வேறுபட்டவர்கள் காரண கர்த்தர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு சாராரை மட்டும் இதிலே குற்றம் சுமத்த முடியாது. இளைஞர்கள் தங்களுடைய எதிர்கால லட்சியங்களை இழந்தவர்களாக, தாங்கள் பயணிக்க வேண்டிய பாதையை மறந்தவர்களாக, தாங்கள் சாதிக்க வேண்டிய சாதனைகளை தொலைத்தவர்களாக, அர்த்தமுள்ள வாழ்வுக்கு தடையாக இருப்பதற்காக பல்வேறுபட்ட காரணிகள் சமுதாயத்தில் இருக்கின்றன. அதில் பிரதானமானது மீடியா என்று எல்லோருமாலும் பேசுவார்கள், அதில் சந்தேகம் கிடையாது. சமுதாயத்தின் திசை திருப்புவதற்கு முதல் காரணம் மீடியா என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால தான் ஒரு அறிஞர் சொன்னார், 1960ஆம் ஆண்டு ஒரு ஊடகவியலாளர் சொன்னார், ஜோசப் கிளப்பர் என்பவர், மீடியாவுடைய விளம்பர தாக்கம் இருக்கிறதே, அது உடனுக்குடன் மனிதர்களுக்கிடையிலே தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை அந்த மீடியா எது சொல்கிறதோ அதன்பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று அவர் சொன்னார். இது சொல்லப்பட்டு இன்றைக்கு சுமார் 60 வருடங்கள் கடந்திருக்கின்ற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம்.
இலங்கையை பொறுத்தவரையில் மீடியாவுடைய அசுர வளர்ச்சி என்பது 90ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ஏற்பட்டது. 90ஆம் ஆண்டுக்கு முன்னால் இலங்கையிலே இது போன்ற மீடியாவுடைய வளர்ச்சி என்பது கிடையாது. ஓரிரு சேனல்கள் மட்டும்தான் இந்த நாட்டிலே இருந்தன. 80ஆம் ஆண்டுக்கு பின்னால் ஒரே ஒரு சேனல் தான் இருந்தன. ஆனால் 90ஆம் ஆண்டு கடந்ததற்கு பின்னால் நூற்றுக்கணக்கான சேனல்கள் இந்த நாட்டுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றன. அதிலும் நாட்டில் இயங்கக்கூடிய சேனல்கள் 8, 10, 12 என்று இப்போது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டும் போகின்றன. போதா குறைக்கு கேபிள் டிவி என்றூடாக ஒரு நாளைக்கு 50 சேனல்களுக்கும் அதிகமாக ஒளிபரப்பப்படுகின்றன. டிஷ் சேனல் என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஆயிரக்கணக்கான சேனல்களை காணலாம். உலகத்தில் உள்ள எந்த நாடுகள் எந்த சேனல்கள் தேவையோ அதை கேட்டு பெறுகின்ற அளவுக்கு அதனுடைய மீடியா அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த மீடியாக்களின் ஊடாக இளைஞர் சமுதாயத்துக்கு கொடுக்கப்படுகின்ற செய்திகளும் காட்டப்படுகின்ற காட்சிகளும் விவரணங்களும் தான் அவர்களுடைய தப்பான முடிவுகளுக்கு முழு காரணமாக இருக்கின்றன. எனவே விளம்பரத்தினுடைய தாக்கங்கள் இன்றைக்கு இளைஞர்களை அப்படியே சுற்றி வளைத்திருக்கின்றன. அவன் அதை விட்டு வெளியேற முடியாத அளவுக்கு அவன் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறான். சாதாரணமாக நாங்கள் அன்றாட நிகழ்வுகளை பார்ப்பதற்காக, செய்திகளை பார்ப்பதற்காக நாங்கள் மீடியாவுக்கு முன்னால் உட்கார்ந்தாலும் அரை மணித்தியால் அந்த செய்திகளுக்கிடையில் காட்டப்படுகின்ற விளம்பரங்களில் அதிகமானவைகள் இளைஞர்களை மையப்படுத்தியே இருக்கின்றன. அரை மணித்தியாலங்களுக்குள்ளே 5 நிமிடங்கள் விளம்பரங்களுக்குள்ளே ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளம்பரங்கள் எல்லாம் இளைஞர்களுடைய உணர்வுகளை கிள்ளி பார்ப்பதற்காகவும் அவருடைய உணர்ச்சிகளை தட்டிவிடுகின்றனவாகவும் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவன் தன்னை எப்படி வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி மீடியா கொடுக்கிறது. அவன் தன்னை எப்படி அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்று மீடியா கொடுக்கிறது. அவன் தன்னுடைய போக்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மீடியா கொடுக்கிறது. அவனுடைய உடைநடை பாவனை எப்படி எந்த பாங்குக்கு அமைக்க வேண்டும் என்பது மீடியா கொடுக்கிறது. எனவே அவன் தானாக சுயமாக தான் நிற்கின்ற ஒரு சமுதாயத்துடையோ தான் பின்பற்றுகின்ற ஒரு கொள்கை மதத்தினுடையவோ பண்பாடுகளை அவனால் எடுத்து செயல்படுத்த முடியாத அளவுக்கு மீடியாக்கள் தான் செய்திகளை அவனுக்கு புகுத்துகின்றன. இளைஞர்களுடைய வாழ்க்கையில் அதிவேகமான தாக்கங்களுக்கு மீடியா முதல் படி காரணம் என்பதில் மீண்டும் மீண்டும் நாங்கள் அதை உறுதிப்படுத்துகின்ற செய்திகள் தான். சாதாரணமான ஒரு விளம்பரத்தை காட்டுவதற்கு கூட ஒரு அழகான வாலிப பெண்ணை ஓட விட்டு அவளை நடிக்க விட்டு அவளால் எதெல்லாம் நெளிவு சுழிவுகள் காட்ட முடியுமோ அத்தனையும் காட்டித்தான் ஒரு விளம்பர பண்டத்தை சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். சாதாரணமாக ஒரு வாகனத்துக்கு டயர் புதிதாக ஒரு சந்தைக்கு வந்திருந்தால் அந்த டயரை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவதற்கும் ஒரு அழகான 18 வாலிப வயதை உடைய ஒரு வாலிப பெண்ணை தான் விளம்பரத்துக்கு முன்னால வைக்கிறார்கள். அவள் அரைக்குறை ஆடையோடு இருக்கிறாள். அவளுடைய ஏர் ஸ்டைல் வேறு விதமானது, அவளுடைய சுபாவம் பார்வை நெளிவுகள் வேறு விதமானவைகள். அதை காண்பித்து தான் அந்த டயர் என்கின்ற அந்த விளம்பரத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். டயருக்கும் அந்த பெண்ணுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வாலிபர்களுக்கு ஏன் இந்த அளவு உந்துதலை அவர்கள் கொடுக்கிறார்கள்? வாலிப பெண்களை இந்த அளவுக்கு ஏன் அவர்கள் சீரழிக்கிறார்கள்? அது முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய ஒரு பகுதியில் ஒன்று என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம். அவர்களுடைய கொள்கையிலே வியாபார பண்டங்களை இந்த சமூகத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு பெண்களை ஒரு வியாபார பண்டமாக பாய்ப்பது என்பது அவர்கள் எழுதப்படாத ஒரு விதி. மீடியாவை பொறுத்த வரையில் அவர்களுக்கு தேவையெல்லாம் பணம் மட்டும்தான். இந்த பணத்தை அவர்கள் பெறுவதற்கு சம்பாதிப்பதற்கு யார் கெட்டு போனாலும் பரவாயில்லை, எந்த சமூகம் அழிந்து போனாலும் பரவாயில்லை, யாருடைய ஒழுக்கங்கள் இழந்து போனாலும் பரவாயில்லை, மீடியா பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தான் இன்றைக்கு உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எல்லா நிகழ்ச்சிகளும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கின்றன. புதிதாக வரக்கூடிய திரைப்படங்கள் கூட
வாலிபர்களை மட்டுமே மையமாக வைத்துத்தான் எடுக்கிறார்கள். ஒரு காலத்திலே நாங்கள் எங்களை விட வயதில் மூத்தவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், அன்றைக்கு வந்த சினிமா எல்லாம் குடும்ப பாத்திரங்களை கொண்ட படங்களாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதே வயது வந்தவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், இன்றைக்கு குடும்பத்தோடு குடும்ப பாத்திரம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு, குடும்பத்தையே சிதைத்து காட்டுகின்ற அளவுக்கு மீடியாவுடைய இந்த படம் இருக்கிறது என்று அவர்களே காரி துப்புகிறார்கள். இதற்காக நான் சினிமாவை நல்லது என்று நான் சொல்ல வரவில்லை. ஆரம்பத்திலும் அப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான். பெண்களை சுழற விட்டு தான் சம்பாதிப்பதை அவர்கள் நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். எனவே மீடியாவுடைய ஒரு தாக்கம் இளைஞர் சமுதாயத்தை நாசப்படுத்துகிறது என்பது ஒரு காரணம் தான். ஆனால் அதுதான் முழு காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்களை வழிகெடுப்பதற்கு முழுமையாக மீடியா ஈடுபடுகிறது. ஒரு அரசாங்கத்தினால் கூட இதற்கு கட்டுப்பாடு கொண்டு வர முடியாத அளவுக்கு இந்த நிலைமை போய்கொண்டிருக்கிறது. எனவே சமுதாயத்தின் இரண்டாவது பகுதி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். இளைஞர்களை சரியான வழிக்கு இட்டு செல்லுகின்ற பொறுப்பு அரசுக்கு சொந்தமானது. ஆனால் அது இன்றைக்கு எந்த அளவு நடைபெறுகின்றது என்பதுதான் கேள்விக்குறியானது. பாதையில் இறங்கினால் பலதரப்பட்ட விளம்பர சுவரொட்டிகள் காணப்படுகின்றன. சினிமாக்களை விளம்பரப்படுத்துவதற்காக அடன்ஸ் ஒன்லி என்ற அந்த விளம்பர காட்சிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அதற்காக அந்த படங்களை திரையிடுவதற்காக அரங்குகள் உருவாக்கப்படுகின்றன. வாலிபர்கள் வீதியில் இறங்கினால் கொஞ்சம் அடிச்சு பார்ப்போம் என்பதற்காக போதைப் பொருள் என்று சொல்லக்கூடிய மதுபாவன கடைகள் திறந்துவிடப்பட்டிருக்கின்றன. சூது விளையாட்டுகள் தாராளமாக கிடைக்கின்றன. அவன் விரும்பினால் ஒரு பெண்ணோடு ஒரு ஆணோடு தனிமையிலே ஒரு ரூமுக்கு போய் தன்னுடைய நேரத்தை சுகத்தை முடித்து வருவதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ரூம் சர்வீஸுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதையும் தாண்டி அரசாங்கத்துடைய முழு ஆதரவோடு இயங்கக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டல்களில் மொத்தமும் தாராளமாக கிடைக்கின்றன. ஒரு கீழான ஒரு சேரிபுர மக்களிடத்திலே காணப்படக்கூடிய அத்தனை அசிங்கங்களும் அலங்காரம் செய்யப்பட்டதாக 5 ஸ்டார் ஹோட்டல் அது கிடைக்கும். எனவே ஒரு வாலிபன் பாதையில் இறங்கினால் அவனுடைய சிந்தனை போக்கை திசை திருப்புகின்ற, அவனுடைய நடத்தைகளை மாற்றம் செய்கின்ற அத்தனைகளும் இந்த பாதைகளிலே, வீதிகளிலே, ஊரூரிலே, நாட்டிலே, பிரதேசங்களிலே தாராளமாக பார்க்கிறோம். அரசாங்கத்தினால் கூட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு கொண்டு வர முடியாத அளவுக்கு நிலைமை போயிருக்கிறது. ஒரு கட்டத்திலே அரசாங்கம் சுமார் ஒரு 2 வருடத்துக்கு முன்னால் புகைத்தல் விளம்பரம் செய்வது தடுக்கப்பட்டது. அதாவது புகைத்தல் சம்பந்தப்பட்ட காட்சிகளை மீடியாவில் காட்டக்கூடாது என்று சென்சர் பண்ணியது. அது படங்களில் ஒளிபரப்புவதாக இருந்தாலும் சரி, நாடகங்களில் வருவதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான காட்சிகளை சென்சர் பண்ண வேண்டும் என அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. எனவே அந்த கட்டங்கள் வருகின்ற போது மட்டும் அது சென்சர் பண்ணப்படுகிறது, மற்ற நேரம் அதுக்கு ஒளிபரப்பாகிறது. ஆனால் இந்த 2 வருடத்துக்கு பின்னால் அந்த சட்டம் எப்படி மாறிக்குது என்று சொன்னால், அவன் ஒன்று சாராயம் அடிப்பான், போதையில் ஈடுபடுவான், சிகரெட்டு குடிப்பான், அந்த காட்சி அப்படி ஒளிபரப்பப்படும். ஆனால் கீழே இதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஒரு செய்தி போய்கொண்டிருக்கும். சட்டம் இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, சாதாரணமாக விபச்சாரம் இந்த நாட்டிலே கிடைக்கிறது. அது பலதரப்பட்ட நிலையிலே விபச்சார விடுதிகள் என்ற அடிப்படையிலே இல்லை. ஆனால் அவன் அந்த தப்பான செயல்களை ஈடுபடுவதற்கான வழிகள் காணப்படுகின்றன. அதில் பிரதானமான இலகுவான ஒரு வழிதான் இந்த ரூம் சர்வீஸ். அதனூடாக எல்லோருமே அடைந்து கொள்கிறார்கள். இன்றைக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அரசாங்கம் தன்னுடைய சட்டத்தை வைத்து தடுக்க வேண்டிய ஒன்றை அது தனி மனித சுதந்திரத்துக்கான வழியாக திறந்து விட்டிருக்கின்ற இந்த ரூம் சர்வீஸ்களுக்குள்ளே படிக்கின்ற மாணவ மாணவிகள் இன்றைக்கு பாடசாலை நேரங்களில் ஈடுபடுகிறார்கள். எங்களுக்கு தெரியும், கெசினோ இருக்கிறது, இன்டர்நெட் கெஃபேகள் இருக்கின்றன, தாராளமாக எல்லாம் கிடைக்கிறது. எனவே படிக்கின்ற மாணவ மாணவிகள் பாடசாலை போகின்ற அந்த நேரங்களில் அவர்கள் யூனிஃபார்ம்களோடு பாடசாலைக்கு செல்லாமல் அந்த ஒன்றோ கெஃபேக்கு போகிறார்கள் அல்லது ரூம் சர்வீஸுக்கு போகிறார்கள்.
குர்நகரில் நடந்த ஒரு பிரச்சனை. பாடசாலை மாணவி அதே யூனிஃபத்தோடு அவளுடைய காதலனோடு அவள் ரூம் சர்வீஸுக்குள்ள போகிறாள். அவள் குறிப்பிட்ட நேரம் தன்னுடைய காதலனோடு இருக்கின்ற போது திடீரென அங்கே புகுந்த 2 வாலிபர்கள் குண்டர்கள் இந்த காதலனை அடித்து துரத்திவிட்டு அந்த பெண்ணுடைய அந்த பிள்ளையுடைய பாடசாலை மாணவியுடைய கற்பை அவர்கள் சூறையாடுகிறார்கள். இவன் ஓடோடி போய் போலீஸுக்கு சொல்கிறான். போலீசார் இங்கு வந்து பார்ப்பதற்கு எல்லா கதையும் முடிந்து விட்டது. பாடசாலை மாணவி யூனிஃபத்தோடு பிடிபடுகிறாள். எங்கே நடக்கிறது? ரூம் சர்வீஸுக்கு உள்ளே இது நடக்கிறது. அது மாதிரி நெட்கஃபேல போலீசார் பாடசாலை மாணவ மாணவிகளை பிடிக்கிறார்கள். டியூஷன் போவதாக சொல்லிக் கொண்டு போன பிள்ளைகளும் இதே ரூம் சர்வீஸ்களில் இருந்து அகப்படுகிறார்கள். அல்லது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளுக்குள்ளே அந்த கடற்கரையை அண்டி இருக்கின்ற மரங்களால் மறைக்கப்பட்டிருக்கின்ற இடங்களில் அல்லது அங்கிருக்கின்ற கட்பாறைகள் குஹாவை என்று சொல்கிறார்களே அந்த கட்பாறைகளுக்குள்ளே இருந்து பிடிக்கிறார்கள். மாத்திரையிலே போலீசாருடைய தேடுதலின் போது காதலர்கள் கட்பாறைக்குள்ளே இருந்து அகப்பட்டார்கள். அதை ரிப்போர்ட்டர் விவரிக்கிறார். இந்த கட்பாறைக்குள் போவதாக இருந்தால் உயிரை பணயம் வைத்து போக வேண்டும். கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற மாதிரி அந்த கட்பாறைக்குள் போகின்ற போது கால் தவறினால் 2 பேருமே கடல்ல விழுந்து செத்து விடுவார்கள். அபாயகரமான அந்த கடற்பாறைக்குள்ளே ஏன் இவர்கள் போகிறார்கள் என்றால் யாரும் எங்களை தொந்தரவு பண்ண மாட்டார்கள், யாரும் எங்களை கவனிக்க மாட்டார்கள் என்பதற்காக போகிறார்கள். இப்படி ஆகப்பட்ட பலரை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த கடற்கரை ஓரங்களில் கழுத்தரையில் மிரிஹான போலீஸ் நிலையங்களுக்கு உட்பட்ட அந்த பகுதியில் கழுத்தரை வலயத்துக்குட்பட்ட கடற்கரை பகுதி ஓரங்களில் போலீசாருடைய தேடுதலின் போது இந்த காதலர்கள் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள், எச்சரிக்கை செய்யப்பட்டு விடுவிக்கப்படுகிறார்கள். நாம் இதில் அறிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகளிலே முஸ்லீம் பிள்ளைகளும் இருக்கிறார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த காதலர்கள் படிக்கின்ற பருவத்தில் உள்ளவர்கள் அவர்கள் பாடசாலைக்கு போவதும் டியூஷனுக்கு போவதும் பெற்றோர்கள் அவர்களை அழைத்து செல்வது இல்லை. வீட்டை விட்டு பிள்ளைகள் வெளியேறியவுடன் அவர்களை அழைத்து செல்வது அவர்களுடைய காதலர்கள் தான். அதையும் அப்படியே போட்டோ பிடித்து போட்டிருந்தார்கள். இது எல்லாம் சட்டபூர்வமாக இன்று ஆக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். எனவே சமூக சீரழிவுக்கான ஒரு பங்கினை நாட்டின் அரசு வகிக்கின்றது என்பது இரண்டாவது கருத்து இல்லை. மனிதர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகின்ற வகையில் தான் லொத்தராய் சீட்டு இருக்கிறது. அரசாங்கம் அதை அங்கீகரித்து இருக்கிறது. அரசாங்கம் அதனூடாக ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கிறது. பொருளாதாரத்திலே ஒரு வருமானத்தை எப்படி அரசு எதிர்பார்க்கிறது என்றால் லொத்தராய் சீட்டு எங்களுக்கு தெரியும், அது ஒரு ஏமாற்று வேலை. பல்லாயிரக்கணக்கான நாட்டில் லட்சக்கணக்கான மக்களுடைய பணத்தை சுரண்டி எடுக்கின்ற ஒரு குறுக்கு வழிதான் அது லொத்தராய். அது இன்றைக்கு அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது. அரசாங்கத்துக்கும் அப்படி ஒரு பணம் தேவை. ஒரு பொது இந்த நாட்டு குடிமக்களுடைய பணம் சுரண்டப்படுகின்ற வழியை தடுப்பதற்கு பதிலாக அரசு அது முன்னின்று செய்கிறது. தீமைக்கான வழி திறந்துவிடப்பட்டால் வளர்கின்ற இளம் சமுதாயம் எப்படி நேர்வழிக்கு போகும்? பாதையோரங்களிலே மதுபான சாலைகள் இருக்கின்றன. குடும்பத்துக்குரியவன் தலைவனும் கூட அதிலே போய் ஒரு அடி அடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகிறான். பாடசாலை மாணவர்களிடத்திலேயும் இன்றைக்கு இது தாராளமாக பட்டிருக்கிறது. ஒரு வகுப்பிலே மாணவர்கள் சிலரை ஆசிரியர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்றால் பாடசாலை நேரத்தில் அவன் போதை அறிந்துவிட்டு வகுப்பில் அப்படியே உறங்கி தூங்குகிறான். அவனோடு சேர்ந்த இன்னும் 3-4 மாணவர்கள் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தட்டி எழுப்பி பார்த்தால் அவர்கள் போதையிலே இருக்கிறார்கள். மாணவர்கள் பாடசாலைக்குள்ளே போதையோடு இருக்கிறார்கள். சின்ன மருந்து குப்பிகள் எங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற பாவனைக்காக காய்ச்சலுக்காக கொடுக்கின்ற சில மருந்து பொருட்களை இளைஞர்கள் போதைக்காக இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள். சின்ன போத்தல்கள். நீங்கள் இந்த கால்வாய் என்று சொல்லக்கூடிய கான்கள் அதில் சில நேரம் நீங்கள் பார்க்கலாம், இப்படி சின்ன சின்ன அளவு போத்தலுடையவைகள் இருக்கும். இது என்னன்னு விசாரித்து பார்த்தால் இரவிலே வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து இருட்டிலே ஒன்று சேர்ந்து அல்லது மறைவான ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்து அதை குடித்து விட்டு ஒரு இடத்துல போட்டு விட்டு போகிறார்கள்.
போதைக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த பாவங்கள் எல்லாம் சாதாரணமாக நடக்க விட்டதற்கு பின்னால் நாம் எப்படி இளைஞர்களை அவர்களுடைய இழப்பிலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் மட்டும் முயற்சி செய்வது? முழு பொறுப்பும் எடுக்க வேண்டிய அரசில் கவனஈனங்கள் சில இருக்கின்றன, சட்டமாக்கப்பட்டவைகள் சில இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு அது எதுவுமே கவனத்தில் எடுக்கப்படாததுனால தான் இளைஞர்களுடைய தப்பான வழிகளுக்கு இவைகள் காரணமாக இருக்கின்றன. ஆண்கள் பெண்கள் என்று காதலர்களுக்காக தனியான ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கின்ற அளவுக்கு பாராளுமன்றத்திலே பேசப்படுகிறது. ஏனென்றால் சிறுவர்கள் வந்து விளையாடக்கூடிய பூங்காக்களிலும் இந்த காதல் ஜோடிகள் இருப்பது சரியல்ல. எனவே இவர்களுக்கு தனியான காதல் பூங்கா ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றுகின்ற பாராளுமன்றத்திலே விவாதிக்கிறார்கள். நிலைமை எந்த அளவு போய்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். தனியான இடங்களை அமைத்துக் கொடுக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் இது வாலிப ஆண்கள் பெண்களுடைய இந்த வயதில் நடக்க வேண்டியவை நினைக்கிறார்கள். தனித்திருந்தால் என்ன நடக்கும் என்று சாதாரண மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அசிங்கத்துக்கு சட்டப்பூர்வமான இடம் எடுத்துக் கொடுக்கின்ற அளவுக்கு பாராளுமன்றங்களிலே சட்டம் பேசப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரூம் சர்வீஸை பற்றி நாம் சொல்லுகின்ற போது இன்றைய காலையில் நடந்த ஒரு சம்பவம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு நோட்டீஸ் கொழும்பிலே பிரதானமான சில பள்ளிவாசல்கள் பகுதியிலே பங்கீடு செய்யப்பட்டன. இந்த பள்ளிவாசல்கள் அதுக்கு அண்டி இடங்கள் எல்லாம் பங்கீடு செய்யப்பட்டன. அந்த நோட்டீஸிலே இந்த கொழும்பில் வகுப்புக்கு செல்லுகின்ற மாணவ மாணவிகள், டியூஷன் செல்லுகின்ற மாணவ மாணவிகளும் கொழும்புக்கு வெளியிலிருந்து தென் மாகாணங்கள் போன்ற இடங்களிலிருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகளும் மேலதிக டியூஷன் கிளாஸுக்கு போவதாக சொல்லிக்கொண்டு ரூம் சர்வீஸுக்கு போவது நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களுடைய வயது எத்தனை? 16க்கும் 20க்கும் இடைப்பட்டவர்கள், ஓஎல் அல்லது ஏஎல் படிக்கின்ற மாணவ மாணவிகள். அவர்களுடைய சொந்த ஊரில் கிளாஸஸ் இல்லை என்பதற்காக கொழும்பிலே போய் ரிசல்ட் எடுப்பதாக சொல்லிக்கொண்டு படிக்க போன மாணவிகள். அவர்கள் தங்களுடைய காதலர்களை இடைநடுவிலே அவர்கள் செட்டப் பண்ணிக் கொள்கிறார்கள். பஸ்ல இங்கே நாங்கள் ஏற்றி விட்டோம் என்றால் அது ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டிய பிறகு அவருடைய சோடி பஸ்ஸுக்குள்ளே ஏறுகிறது. அங்கே அவர்கள் செட் ஆகிறார்கள். பாடத்துக்கு போவதை விட, பள்ளிக்கு போவதை விட பள்ளி அறையான செயல்களை செய்வதற்காக தனி அறைகளை நோக்கி இவர்கள் போகிறார்கள். அது முஸ்லிம் வாலிப பெண்கள், நாங்கள் நினைக்கின்ற வீடுகள் எல்லாம் இஸ்லாமிய ஒரு கலாச்சார சூழலுக்கு மாற்றப்பட்டு பெண்களுடைய ஆடைகள் விஷயத்தில் மாற்றம் ஏற்படுகிறது நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது அது உண்மையான மாற்றம் அதிலே இல்லை. அந்த ஆடை ஒரு காலத்திலே ஒரு சிலர் அணுகின்ற போது சிலர் அதை வெட்கப்பட்டார்கள், பார்ப்பதற்கு கூச்சப்பட்டார்கள், நையாண்டி பண்ணினார்கள். இப்படியெல்லாம் அபாயா ஹிஜாப் அணிந்து போவதா என்று. இன்றைக்கு 10 வருஷத்துக்கு பின்னால் பார்த்தால் இன்றைக்கு சாதாரணமான ஒரு விஷயம். அப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. வளர்ந்து வரக்கூடிய வாலிப பெண்கள் இந்த வயதிலேயே இப்படி ஹிஜாபும் அபாயாவோடு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தோஷம் ஏற்பட்டது. ஆனால் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தால் உண்மையிலே உண்மையான நோக்கத்துக்கு அணிகின்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆடையை தங்களுடைய காதலுடைய அந்த லீலைக்காக ஒரு அரணாக பயன்படுத்துகின்றவர்களும் இருக்கிறார்கள். நான் சொல்வதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும், முகமூடி அணிந்த ஹிஜாப் போன்ற பெண்களும் அதை எப்படித்தான் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளவத்தை தெஹிவெல பகுதிகளிலே இப்போது அதிகமாக கிடைக்கின்ற காட்சிகள் இவைகள். இன்றைய காலையிலே ஒரு பெண்ணை காலி பகுதியில் வந்த சகோதரர்கள் இருக்கிறீர்கள், 17 வயது ஒரு பெண் பிள்ளை பிடிக்கப்பட்டால், நான் சொன்னேனே அந்த லீஃப்லெட் விளம்பரம் வெள்ளிக்கிழமை எல்லா பகுதிகளிலும் பங்கீடு செய்யப்பட்டதற்கு பின்னால் பொதுவான சிலர், சமூக ஆர்வம் உள்ளவர்கள், வேதனைப்படக்கூடியவர்கள் பலர் டெலிபோன் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த நோட்டீஸை வெளியிட்டவர்களை தொடர்பு கொண்டு இன்னென்ன பகுதிகள் இன்னார் போகிறார்கள் என்று அவர்கள் நேரமெல்லாம் குறித்து இவர்களை நிறுத்துவதற்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கொள்கைக்கு அப்பாற்பட்ட பொது சம்பந்தமான கருத்துடையவர்கள் கூட தொடர்பு கொண்டு பேசி சொன்ன ஒரு தகவலின் அடிப்படையில் இவர்கள் பிடிபட்டார்கள். காலி பகுதியில் வரக்கூடிய பிள்ளை என்பது தெரிவானது, வயது 17. அவள் யாரோடு வந்தால்? சுமார் 21 வயதுடைய இளைஞனோடு வந்தாள். 2 பேருடைய வயதும் சாதாரண சின்ன வயது. இவர்கள் டியூஷன் வருவதாக வந்தவர்கள் இடையில் ஒரு ரூம் சர்வீஸுக்கு போகிறார்கள். யாரும் ஆரவாரம் இல்லாத ஒரு பகுதியிலே ஒரு ரூம் சர்வீஸ் எடுத்து போகிறார்கள்.
இதை ஒருவர் கண்டு கொண்டு உடனே கால் கொடுத்தால் இந்த இடத்துல இப்படி ஒரு பெண் பிள்ளை போகிறது, உடனே நீங்கள் பிடியுங்கள் என்று சொன்னார்கள். அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட எங்களுடைய சகோதரர்கள் 4 பேர் 5 பேர் உடனே அந்த ரூம் சர்வீஸ் ஏரியாவுக்கு போய், இப்போ நான் வந்த பிள்ளை எங்களுடைய சொந்தக்கார, அவரை கொஞ்சம் நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் ரூம் சர்வீஸ் சொந்தக்காரன் சொன்னா கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல போய் அந்த 2 பேருக்கு தட்டி சொன்னா, உங்களை ஃபாலோ பண்ணி யாரோ வந்திருக்கிறாங்க போல என்று. இது சொன்ன உடனே அந்த ரூமுக்கு பின்னால் ஒரு வழியை திறந்து விட்டு, இங்கால் நீங்க தப்பி ஓடுங்கன்னு அவன் காட்டி கொடுத்துட்டான். இவங்க பாக்குறாங்க, இந்தா வருவாங்க இந்தா வராங்கன்னா இல்ல. பிறகு பார்த்தா விளங்குது, இவங்க 2 பேரும் தாப்பையால குதித்து ஓடுகிறார்கள். திரும்பியும் போய் இவர்கள் அவர்களை பிடித்து வந்து பள்ளிக்கு கொண்டு வந்து பேசுகின்ற போதுதான், இவர்கள் இன்ன பகுதியிலிருந்து வந்தவர்கள், டியூஷன் போவதாக சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் ரூமிலே போய் அவர்கள் இப்படி தனிமையிலே சுகத்துக்காக போயிருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்த நேரம் அந்த பெண் பிள்ளை அழுகுது. தயவு செய்து எங்களோட வீட்டுக்கு அறிவிக்காதீங்க, எங்களை பத்தி யாருக்கும் சொல்லிக் கொடுக்காதீங்க. அந்த பெண் பிள்ளை அழுகிறது. ஆனால் பிடித்தவர்கள் அவர்களை தண்டிக்கவில்லை. அன்பாக அறிவுரைகளை சொல்லி, இந்த வாலிப பருவத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி, இதற்கு பின்னால் நீங்கள் நடக்காமல் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சில அறிவுரைகளை கொடுத்து அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். இது எல்லா இடங்களிலும் இன்றைக்கு நடைபெறுகிறது. எனவே இந்த தென்மாகாண பகுதியில் வேறுவல கழுத்துறையை தாண்டி பானதுரையை தாண்டி அனுப்புகின்ற உங்களோட பிள்ளைகள் விஷயம் நீங்கள் கவனமாக இருங்கள். அவர்களுடைய படிப்பை விட அவர்கள் இன்றைக்கு தனியான ஒரு ரசனையை தேடி போய்கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். டியூஷன் போகக்கூடிய எல்லா பிள்ளையை நான் சந்தேக கண் கொண்டு சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்த்தால் அதிகமாக அதுதான் நடக்கிறது. ரூம் சைஸில் சாதாரணமாக காணுகின்ற காட்சி, ஒரு பெண் பிள்ளை ஹிஜாப் அணிந்து ரூம் சைஸுக்கு போகிறார். இந்த இஷாவுடைய நேரத்தில் இவளே இங்கு போகிறாள் என்று எங்களுடைய சகோதரர் பின்னால் ஃபாலோ பண்ணி பார்த்தார். அவர் ஹிஜாப் அணிந்து கொண்டு போனா அவர் நினைச்சார் அந்த ரோட்டை தாண்டி போவான்னு. பார்த்தா அந்த ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்குள்ள போய் நுழைந்தார். உடனே போய் அந்த ரூம் சர்வீஸ் உள்ள மேனேஜரை கண்டு, அந்த இப்ப வந்த பெண் பிள்ளையை நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? நீங்க ஒரு பிள்ளைய தான் இப்படி கேட்கறீங்க, இங்க வரக்கூடிய எல்லாருமே உங்களோட ஆட்கள் தான், இருந்தா பாருங்க ஒரு புக் எடுத்து காட்டுறாரு. எல்லாத்திலும் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டு தான் உள்ள போகணும். அதுல முதல் பகுதியை பார்த்தாலே நிறைய முஸ்லிம் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தான் அந்த ரூம் சர்வீஸுக்குள்ள வந்திருக்கிறாருன்னு காட்டுகிறார். எப்படி வந்த நிலையில் வந்திருக்கிறார்கள்? ஹிஜாப் அணிந்த நிலையிலே ரூம் சர்வீஸுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, சம்பவங்கள் நிறைய சொல்லலாம். ஆனா என்னுடைய நோக்கம் அது அல்ல. சில பிள்ளைகள் இந்த வீட்டில இருந்து வெளியே சந்திக்கு போவதாக, ஜங்ஷனுக்கு போவதாக உம்மா பாப்பா சொல்லிட்டு வருது. ஹிஜாப் அணிந்து முகமூடி கொண்டு ஆட்டோவில் வந்து இறங்குது. அந்த இடத்துல ஒருவன் பைக்ல நிக்கிறான். வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்தாங்க? நான் ஜங்ஷனுக்கு போயிட்டு வரேன், கிளாஸுக்கு போயிட்டு வரேன், 1/2 மணி நேரத்தில் வரேன். உண்மைதான், குறிப்பிட்ட ஒரு நேரத்தை குறித்து சொல்றாங்க. வீட்டுல இந்த 1 மணி நேரத்துக்குள்ள 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்துடணும்னு சொல்லிட்டு தான் வெளியே போறாங்க. இவங்க இந்த ஆட்டால அங்க போய் இறங்க போல அங்க ஒரு பைக் நிக்குது, அவள் அதுல ஏறி போகிறாள். அல்லது இங்கே அங்கு போகும்போது அங்க ஒரு திருவில் இருக்கிற அதுல ஏறி போகிறாள். இப்படி எத்தனை தான் இந்த நாள் நாங்களும் பிடிக்கிறது பார்க்கிறது. இந்த ரூம் சர்வீஸ் என்ற நிலைமை இன்றைக்கு சாதாரணமாக கிடைத்தாது. ஒரு விபச்சார விடுதியாக இருக்கிறது, ஒரு மினி விபச்சார விடுதிமா இன்றைக்கு இருக்கிறது. அரசு தடுக்க வேண்டியது, கவனம் செலுத்த வேண்டிய கவனத்தில் எடுக்கவில்லை. சரி, சமுதாய ஆவலர்களாவது இதை பார்க்க வேண்டுமே. அதற்காகத்தான் இப்போது இந்த கவலையோடு எல்லோருமே பேச தொடங்கி இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளையை உங்களுடைய வீட்டிலே வைத்து ஒழுங்காக படிக்க வைக்கின்ற முதல் சூழலை நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லை என்றால் டியூஷன் என்ற பெயரில் போகக்கூடிய ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு வாலிப பெண்ணும் கடைசியில் கற்பை இழந்து விட்டு வருவாள். ஒரு ரூம் சர்வீஸுக்கு ஏன் காதலர்கள் போக வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சாதாரணமாக இருந்து உட்கார்ந்து பேசுவதை விட ரூமுக்கு ஏன் போக வேண்டும்? ரூமுக்கு போனால் எல்லாம் இழந்து விடும் சகோதரர்களே. எல்லாத்தையும் அந்த பெண் பிள்ளை இழந்து விடுவாள். அதுவும் 16 வயதில் எல்லாத்தையும் அவள் இழந்து விடுவாள். பாடசாலைக்கு போய் கற்பை இழந்து கருவை சுமந்து பிறகு அதை கலைப்பதற்காக போன எத்தனையோ மாணவிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். வீட்டுக்கு அது தெரியாமல் இருப்பதற்காக எத்தனையோ வழிகளை அவர்கள் செய்கிறார்கள். சில பேர் எல்லாம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு தலையில கையை வைத்து கதறுகிறார்கள், அழுகிறார்கள். சில நேரம் அந்த ஏரியா வீட்டை வீடு எடுத்துக்கொண்டு தலைமறைவாகி விடுகிறார்கள். இது சாதாரண பிள்ளைகள் மட்டுமிடத்தில் அல்ல, இந்த ஹிஜாப் வயது வந்தவர்கள் செய்கின்றவர்களிடத்தில் இந்த துஷ்பிரயோகத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மூன்றாவது காரணிகளாக சமுதாயத்தில் இளைஞர்கள் வழிகட்டு போவதற்கு சமுதாயமும் பொறுப்பு சொல்ல வேண்டும். ஒரு சமூகத்தை பொறுத்த வரையில் அந்த சமுதாயம்
அதற்கென்று இருக்கக்கூடிய ஒழுக்க விழுமியங்களை பாதுகாக்கின்ற ஒரு சூழலை அது உருவாக்கி கொடுக்க வேண்டும். அந்த கிராமத்துக்குள்ளே அது உருவாக்க வேண்டும். அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற நிறுவனங்களாக இருக்கின்ற பள்ளிவாசல்கள் இவைகளுக்கு முழு பங்களிப்பு செலுத்த வேண்டும். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் நிறுவனங்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும். இந்த மூன்றாவது பகுதி செயலிழந்தாலும் இளைஞர்கள் வழிகட்டு போவார்கள், தங்களை இழந்து விடுவார்கள் அவர்கள். அதுவும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சமுதாயத்தில் எத்தனை பேர் தங்களுடைய பங்கை செலுத்துகிறார்கள்? பள்ளிவாசல்கள் எத்தனை பேர் இளைஞர்களுக்காக வழிகாட்டுகின்ற நிகழ்ச்சிகளை செய்கிறார்கள்? எத்தனை தர்பியத்துகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன? சமுதாயம் இழந்த காரணங்கள் தான் இவைகள். எனவே அவர்களுக்கு இளைஞர்களுக்கு என்ற ஒரு புரோகிராம் கிடையாது சமூகத்திலே. நீங்கள் பொதுவாக பாருங்கள், முஸ்லிம் கிராமங்களுக்குள்ளே இளைஞர்களுக்கு என்று என்ன புரோகிராம் செய்யப்படுகிறது? நீங்கள் இருக்கக்கூடிய கிராமத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். முஸ்லிம் இளைஞர்களுக்கு என்னென்ன புரோகிராம்கள் நடாத்தப்படுகின்றன? தைரியமாக 3 சொல்ல முடியுமா எங்களால்? அதில் நாங்கள் தவறிவிட்டு இருக்கிறோம். எங்களுடைய தவறு, சமுதாயத்தினுடைய பங்கு இளைஞர்களுடைய தப்பான வழிக்கு ஒரு மூல காரணமாக அமைந்திருக்கின்றன. பள்ளிவாசல்களில் ஒட்டிய அடிப்படையில் இளைஞர்கள் வளர்க்கப்படாததுதான் பிரதானமான காரணம். அது இழக்கப்பட்டதனால் சமுதாயம் தன்னுடைய பங்கை இழந்து விட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே குடும்பத்தினுடைய பாங்கு என்பது மிக முக்கியமான ஒன்றாகவும் இருக்கிறது. நாம் சமுதாயத்தை பற்றி பேசுகின்ற போது, உதாரணத்துக்கு முஸ்லீம்கள் செறிவாக இருக்கின்ற ஒரு பகுதியிலே பல்வேறுபட்ட நிறுவனங்கள் செயல்படுகின்ற பகுதிகளிலே 1க்கு மேற்பட்ட 5க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள், ஜும்மா பள்ளிவாசல்கள் இயங்கக்கூடிய பகுதிகளிலே இந்த ஊரை விட்டு வெளியே போகின்ற மாணவ மாணவிகளுக்காக வகுப்புகள் நடாத்துவதற்காக இந்த பள்ளிவாசல்கள் அல்லது நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ஏனொரு இடத்தை அவர்கள் இவர்களுக்காக ஏற்பாடுகள் செய்து கொடுத்திருக்க கூடாது. ஒழுக்க சீரழிவுக்கான வழிகள் இப்படி இருக்கின்றனவே என்று பார்க்கின்ற போது இவர்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றாத வகையில் குறைந்தது சனி ஞாயிறு தினங்களில் ஆவது படிக்கின்ற ஒரு பாடசாலையிலே பிள்ளைகளுக்கு நல்ல சிறந்த கல்விமான்களை ஆசிரியர்களை அழைத்து வந்து OL7க்கு தேவையான பாடங்களை அந்த பாடசாலையிலே படிப்பதற்கான ஏற்பாடுகளை முஸ்லிம் கிராமம் ஏன் சிந்திக்க கூடாது? இந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தின் மீது நாங்கள் அவ்வளவு அக்கறை கொண்டு கண்ணீர் வடிக்கின்ற பெற்றோர்கள் அதனுடைய வழியை தடுப்பதற்கான நிலைமை இவ்வாறெல்லாம் போய்கொண்டிருக்கின்றனவே என்று சிந்திக்கின்ற சமுதாய தலைவர்கள், இளைஞர்களை எப்படியாவது நாம் சரியான பாதை கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொதுமக்கள், அவர்கள் எந்த இடத்தில் தவறுகிறார்கள் என்ற புள்ளியை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்கின்ற வழியை நாம் ஏன் காணக்கூடாது? நோயை மட்டும் பேசியிருந்தால் நோய் இன்றுமே அது அதிகரித்து கொண்டு போகும். நோய் உருவாவதற்கான காரணி என்ன? சூழல் காரணியா என்று பாருங்கள். மனிதனுடைய ஒரு நோயை கண்டுபிடிப்பதற்கு பலதை வைத்தியர்கள் பார்ப்பார்கள். உதாரணமாக டெங்கு நோய் பரவிட்டு என்று சொன்னால் சூழலை தான் எல்லாருமே சுத்தப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு அது மாதிரியான ஒரு டெங்கு தான் வாலிபர்களிடத்தில் வளர்ந்து இந்த வைரஸ் காய்ச்சல், டீனேஜ் காய்ச்சல். இவர்கள் வகுப்பு என்ற பெயரால், பல கிளாஸ்கள் என்ற பெயரால் ஊரை விட்டு கிராமத்தை விட்டு வெளியே போகின்ற ஒரு சூழலை உருவாக்கிட்டதற்கு பின்னால் நாம் உங்களை காத்துக் கொள்வதற்காக எவ்வளவுதான் பேசினாலும் பலன் மிக குறைவாகத்தான் இருக்கும். இங்கே வாலிப ஆண்கள் பெண்களை படிக்க வைப்பது என்பதிலே யாருக்குமே இந்த கருத்து வேறுபாடு கிடையாது. அதில் இயக்க வேறுபாடு கிடையாது, அதில் தரீகா வேறுபாடுகள் கிடையாது, ஜமாத் வேறுபாடுகள் கிடையாது. நாங்கள் எல்லோரும் பார்க்கிறோம் முஸ்லீம் சமுதாயத்தின் கல்வியுடைய மேம்பாட்டுக்கு என்ன வழி, அதைதான் எல்லோருமே பொதுவாக யோசிக்கிறோம். எனவே இந்த மாணவர்களை ஊரை விட்டு வெளியேற்றாமல் ஊருக்குள்ளே வைத்து படிப்பதற்கான வழிகள் என்ன? அதில் முதலாவது பிரதானமான காரணம் பாடசாலைகளுடைய தோல்வி. ஒன்றோ ஆசிரியருடைய ஆளுமை இல்லாமல் இருக்கலாம், அல்லது பிரின்சிபல் எடுக்க வேண்டிய ஆளுமையுடைய தகமையில் அவர் இல்லாமல் இருக்கலாம், அல்லது இந்த பாடசாலைக்கு தேவையான வள பற்றாக்குறைகள் இருக்கலாம், அல்லது ஆசிரியர் பற்றாக்குறைகள் இருக்கலாம். இவைகளை சமுதாயம் முதலில் நிவர்த்தி செய்ய வேண்டும். மேலதிக வகுப்புகள், டியூஷன்ஸ் கிளாஸ் நாம் அனுப்புவதற்கான ஓட்டை பாடசாலையில் இருந்து தான் ஏற்படுகின்றன.
நாங்கள் குவாலிஃபைடான டீச்சர்ஸ் மாதிரி ஏன் பாடசாலை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சிந்திக்க கூடாது. எங்களுடைய பாடசாலையில் நல்ல குவாலிஃபைட் டீச்சர்ஸ் மாதிரி வர வேண்டும். OLL பாஸ் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு டீச்சர்ஸ் மாருடைய குவாலிஃபிகேஷனை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரின்சிபலுடைய தகமை என்ன எங்களுக்கு தெரிய வேண்டும். அதோட SDS எல்லாம் முழு பங்களிப்பு செலுத்த வேண்டும். ஆல் பாய்ஸோ ஆல் கேர்ள்ஸோ அசோசியேஷன் முழு பங்களிப்பு செலுத்த வேண்டும். ஆனா பாடசாலை வச்சு சம்பாதிக்கின்ற நிலைக்கு சில பேர் யோசிப்பதனாலும், பாடசாலைக்குள்ளே அரசியலை கொண்டு வந்து சில பேர் கலந்து அதை நாசப்படுத்தியதனாலும் முஸ்லீம் பாடசாலைகள் குறிப்பாக இன்றைக்கு செயலிழந்து போயிருக்கின்றன. அதனால தான் எங்களுடைய பெற்றோர்களும் கூட இந்த வாலிப பிள்ளைகளை, அதாவது சின்ன பிள்ளைகளை வகுப்பிலே பாடசாலை சேர்க்கின்ற போது பிரசித்தி பெற்ற பாடசாலைகளை தேடுகிறார்கள். அது முஸ்லீம் பாடசாலைக்கு முதல் உரிமை கொடுக்க மாட்டார்கள். முஸ்லீம் அல்லாத பாடசாலை, ஏதாவது பிரசித்தி பெற்ற பாடசாலை ஏன் அவர்கள் தேடுகிறார்கள்? இந்த பாடசாலையின் பிள்ளையை சேர்த்தால் அவன் படிப்பார் என்று அவர்கள் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். முஸ்லீம் பாடசாலை விட அது நல்லமென்று நினைக்கிறார்கள். இந்த நினைப்பு சதாக்கால் உங்களுக்கு நீடிக்க நீடிக்க நிச்சயமாக முஸ்லிம் வாலிபர்களை திருத்த முடியாது. அவர்களுக்கான எல்லா வழிகளை நீங்கள் அங்கேயும் செய்து கொடுக்கிறீர்கள். முஸ்லீம் அல்லாத பாடசாலையோ அல்லது பிரபலியமான பாடசாலைகளோ இன்டர்நேஷனல் காலேஜில் கூட பிள்ளை நீங்கள் சேர்க்கலாம். தலைவலிக்கு மருந்து தான் போட வேண்டுமே தவிர தலையணையை மாற்றக்கூடாது. தலைவலி வந்தால் தலைவலிக்கு தான் மருந்து தேவை, தலையணையை மாற்றக்கூடாது. சமூகம், முஸ்லீம் சமூகம் என்ன செய்கிறது என்றால் தலையணையை மாற்றி பார்க்கிறது, தலைவலி நிற்குமான்னு கேட்கிறது. அது ஒரு காலமும் நடக்காது. கிராம மட்டங்களில் முஸ்லீம் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள். பற்றாக்குறைகளை நீப்பதற்காக நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துங்கள். ஒரு வீட்டில் இருந்து ஒரு 50 ரூபாய் சேர்த்தாலே போதும். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வீடுகள் 50 ரூபாய் சேர்க்கின்ற போது அந்த பாடசாலையுடைய தேவைகளை மாதமாக பூர்த்தி செய்ய வைக்க முடியும். ஒரு கல்யாணம் என்று சொன்னால், கந்தூரி என்று சொன்னால், ஏதாவது நிகழ்ச்சி என்றால் லட்சக்கணக்கில் சமூகம் செலவழிக்கிறது. பலன் இருந்ததா? ஒரு நிகழ்வுக்காக, திருமணத்துக்காக அல்லது வீட்டில் ஏதாவது விசேஷங்களுக்காக லட்சக்கணக்கில் செலவழிக்கிறார்கள். என்ன பலன்? சாப்பிட்டு விட்டு நிறைய பேர் போய்கொண்டிருக்கிறார்கள். வருஷத்துக்கு எத்தனையோ நிகழ்வுகள் ஓதி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பணத்தை சேமித்து பாருங்களேன். ஒரு வருஷத்துக்குரிய பணத்தை உங்களால் 3 வருஷத்துக்கு செய்ய வேண்டிய அந்த ப்ராஜெக்டை 1 வருஷத்துக்குள் செய்யக்கூடிய பணத்தை தான் ஏதோ மார்க்கத்தின் பெயரால் உள்ள சில சடங்குக்காகவும் திருமண நிகழ்வுகளுக்காகவும் இன்ன பிற சம்பிரதாயங்களுக்காகவும் சமுதாயம் செலவழி செய்கிறது. அதை சேர்த்தால் ஒரு கிராமத்திலே எத்தனையோ டாக்டர்கள், இன்ஜினியர்கள், வைத்தியர்கள் பலர் உருவாகி இருப்பார்கள். முஸ்லீம் பாடசாலைகளின் முன்னேற்றத்தில் நீங்கள் ஒருபோதும் அரசாங்கத்தை நம்பி நிற்காதீர்கள். முஸ்லீம் அல்லாத பாடசாலை நீங்கள் பாடம் படியுங்கள். அதனுடைய முன்னேற்றம் எந்த வகையில் வருகிறது என்று பாடம் படியுங்கள். முஸ்லீம் பாடசாலையுடைய வீழ்ச்சிகளுக்கு காரணம் என்னன்னு படியுங்கள். 1000 பாடசாலை திட்டம் அரசாங்கம் அண்மையில் உருவாக்கியதில் எத்தனை முஸ்லீம் பாடசாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் பாருங்கள். எங்களுடைய குறையை நாங்கள் தான் தேடி பிடிக்க வேண்டும். எங்களுக்குள்ள இன்னும் அந்த வீழ்ச்சி காணப்படுகிறது. நூற்றாண்டுகள் கடந்த முஸ்லீம் பாடசாலைகள் கூட இன்னும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட 25 ஆண்டுகளை கொண்ட ஒரு பாடசாலைக்கு அது சமமாகாத நிலையிலே தான் இருக்கிறது. முதலில் பாடசாலை மட்டத்திலிருந்து உங்களுடைய அபிவிருத்திகளையும் முன்னேற்றங்களுக்கான வழிகளை நீங்கள் தேடிபிடியுங்கள். நல்ல குவாலிஃபைடு ஆசிரியர்களை கொண்டு வந்து சேர்க்க பாருங்கள். ஊர்களுக்குள்ளே என்ன வகுப்பு தேவையோ, எக்கனாமிக் அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அல்லது பயோ என்ன பாடமாக இருந்தாலும் நாங்கள் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் மாதிரி செலவு செய்து இந்த ஊருக்கு அழைத்து வருகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் ஈமானோடு பாதுகாப்பாக அது படிக்கட்டும் என்ற அந்த நிலையை நீங்கள் உண்டாக்காத வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து வாலிபர்களை பற்றி இன்னும் பேசிக்கொண்டேதான் இருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியுமா? கொழும்பு போன்ற பிரதானமான பிரபல்யமான பாடசாலைகளிலே ஒரு வருட முடிவின் போது ஒரு நிகழ்ச்சி நடத்துவார்கள். அது எண்ட் ஆஃப் தி இயர், வருட முடிவுக்கான ஒரு செலிப்ரேஷன். அது பிரபல்யமான பாடசாலைகள் மாணவ மாணவிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு தனியான ஒரு நிகழ்ச்சி ஒரு நாளில் நடத்தப்படுகிற போது அந்த மாணவ மாணவிகளுடைய ஒன்று சேர்ந்த கலவையின் அடிப்படையிலான ஒரு நிகழ்ச்சி அவர்கள் செய்வார்கள். ஒருவன்
அடுத்தவன் மீது மோகம் கொள்கின்ற அளவுக்கு, பற்று வைக்கின்ற அளவுக்கு, தேவையுள்ள அளவுக்கு அந்த நிகழ்ச்சிகளை தான் இந்த பிரபல்யமான பாடசாலைகள் எண்ட் ஆஃப் தி இயர்ஸ்ல செலிப்ரேஷன் மூலமாக கொடுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன நினைத்தோம் என்றால், எங்களை பிள்ளை பிரபல்யமான அரச பாடசாலைக்கோ தனியார் பாடசாலைக்கோ போய் வருவதாக நாங்கள் நினைக்கிறோம். ஒரு பாடசாலையில் எடுக்கப்பட்ட ஒரு அசிங்கம் என்ன தெரியுமா? பாடசாலை மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு இரவில ஒரு ஃபங்க்ஷன் வைக்கப்பட்டது. அந்த ஃபங்க்ஷனுக்கு அழைக்கப்பட்ட 2 பேர் யார் தெரியுமா? 2 பெண்கள். மியூசிக் டான்ஸ் நடக்கிறது. கடைசியில் என்ன நடக்குது தெரியுமா? அந்த பெண்களுடைய ஆடை கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்க்கப்பட்டு அவள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கபேரே டான்ஸ் நடத்தப்படுகிறது. எங்கு நடந்தது தெரியுமா? பாடசாலை ஃபங்க்ஷனிலே நடந்தது. தனியாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி. அது எப்படியோ அந்த CD வெளியாகியது. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு பாடசாலையில் நடந்த உண்மை சம்பவம் அது. ஆனால் நீங்கள் பெற்றோர்கள் என்ன நினைத்திருப்பீர்கள் என்றால், என் பிள்ளை ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு போய் வந்திருக்கிறேன் தான் நினைக்கிறீங்க. இந்த ஃபங்க்ஷன் இங்க நடந்தது, இந்த கபேரி டான்ஸ் இங்க நடந்தது பிரபல்யமான ஒரு பாடசாலை, நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு பாடசாலை. ஆனால் அதுல முஸ்லீம் அல்ல அந்த பாடசாலை. முஸ்லீம் பாடசாலைகள் சீரழிவு இருக்கின்றன. எனவே பெற்றோர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். குறைகள் எங்களிடத்தில் நிறைய வைத்துக் கொண்டு நாங்கள் ஒழுக்கத்தை பற்றி பேச முடியாது. பெரிய ஒரு சவால் இது எங்களுக்கு. எங்களுடைய சமுதாயத்தை சிதைத்து விடுகின்ற அளவுக்கு இவர்கள் இருக்கிறார்கள். சமுதாயத்தை ஓட்டி போகின்ற ஓடங்கள், அதை நாங்கள் இழந்திருக்கின்றோம். எனவே கல்வியின் இருந்துதான் இந்த சீர்கேடுகள் ஆரம்பிக்கின்றன என்பதை முதல் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்டர்நேஷனல் காலேஜ் நிறையவே உருவாக இருக்கின்றன. என்ன நடக்கிறது என்று நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். சில பாடசாலைகள் உண்மையில் நல்லது இருக்கின்றன. எல்லாமே ஒரே கேட்டகரிஸ்ல சேர்க்க முடியாது. ஆனால் விளைவுகள் என்ன நீங்கள் தேடி பாருங்கள். 10 வருஷம் முடியும் உங்களுடைய பிள்ளை ரிசல்ட் எடுக்கும், நல்ல ரிசல்ட் எடுக்கும். ஆனால் இஸ்லாமிய ரிசல்ட் அதுல இருக்காது. இஸ்லாமிய பண்பாடுகள் கொண்ட ரிசல்ட் அதுல இருக்காது. பிள்ளை படித்த ரிசல்ட் எடுத்திருக்கும். ஆனால் அது முஸ்லிம் பேர் தாங்கிய ஒரு பிள்ளையாக இருக்குமே தவிர முஸ்லீமுக்குரிய பண்புள்ள பேராக அது இருக்காது. எனவே இந்த சமுதாயத்தில் பிரதானமான குறைபாடுதான் பிள்ளைகள் ஊரை விட்டு டியூஷன்ஸ் கிளாஸ் என்று நேரம் அதிகமாக வெளியிலே அவர்கள் செலவு செய்கிறார்கள். அது எப்படி நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வாப்பா நினைக்கிறார், உம்மா நினைக்கிற பிள்ளை டியூஷன் போய்த்து வருதுன்னு. நீங்கள் விழிப்பாக இருங்கள். இந்த நிலைமை கடும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. ஈமானை விட்டு விட்டு கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயமாக அது இந்த உலகத்தில் நீங்கள் நஷ்டத்தை தான் அடைவீர்கள், மறுமையிலே நஷ்டத்தை தான் பெறுவீர்கள். அன்பான சகோதரர்களே, இளைஞர்களுடைய தப்பான போக்குக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அது குடும்பத்திலிருந்து உருவாகிறது. ஒரு உளவியலாளர் சொல்கிறார், 11 வயதுக்கு முன்னால் ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய தாயிடத்திலிருந்தும் தந்தையிடத்திலிருந்தும் அன்பையும் அரவணைப்பையும் பாசத்தையும் அது எதிர்பார்க்கிறது. பிள்ளைக்கு எது தேவை? தாயும் தகப்பனுடைய பாசம், அன்பு, அரவணைப்பு, செல்ல விளையாட்டுகள் அனைத்தும் அதுக்கு தேவை. அது குடும்பத்துக்குள்ளே சரியாக நிறைவேற்றப்படாத போது 11 வயதுக்கு பின்னால் அது வாலிபத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற போது அது தாக்கத்துக்குள்ளாய் கொண்டு வரும். எப்படி தாக்கம்? கடந்த காலத்தில் எனக்கு கிடைக்காத அன்பு பாசத்தை நான் வெளியிலே பெறக்கூடிய அளவுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறதே என்று அந்த பிள்ளை டெக்கல் மாறுகிறது. என்ன காரணம்? உண்மையில் எங்களுடைய குடும்ப அமைப்பிலே குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அமைப்பு நாங்கள் உளவியல் ரீதியாகவும் நாம் படித்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அடிப்படையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அடிப்படை உளவியல் சம்பந்தப்பட்டவைதான். அன்பார்ந்த சகோதரர்களே, சின்ன பிள்ளைகளுக்கு எப்பவும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்.
அவருடைய உணர்வுகள் மிக மெல்லிய உணர்வுகள். அதை பெற்றோர்கள் பூர்த்தி செய்கின்ற வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டுக்கு வாப்பா வந்து விட்டால் பிள்ளை ஓடோடி போய் வாப்போட மேல தொங்கும், தோளிலே தொங்கி நின்று விளையாட ஆசைப்படும். தாயுடைய மடியில இருந்து ஆராட்டு சீராட்டுகளை அது எதிர்பார்க்கும். அடுத்த வீட்டு பிள்ளை கிடைக்கக்கூடிய செல்லங்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டில் கிடைக்க வேண்டும் என்ற பிள்ளை பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற வழிகள் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்வது, விடுமுறை நாட்களில் அந்த குடும்பத்தோடு பிள்ளைகளோடு நீங்கள் சந்தோஷம் தரக்கூடிய சில இடங்களுக்கு போய் வாருங்கள். உங்களுடைய சொந்த பந்த வீடுகளுக்கு போய் வாருங்கள். பிள்ளைகளுடைய விளையாட்டை ஊக்கப்படுத்துகின்ற செயல்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள். அதனுடைய அறிவை விருத்தி செய்கின்ற வழிகள் என்னவோ அதையெல்லாம் காட்டிக் கொடுங்கள். நேரம் ஒதுக்க வேண்டும். பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். விடுமுறை நாட்கள் அதிகமாக பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்க பழக வேண்டும். வீட்டுக்கு வந்தவுடனே வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு குறைந்தபட்சம் சாப்பிடுவதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். காலையில வாப்பா வீட்டை விட்டு வெளியே போய் மாலையில வரும்போது 8 மணி 9 மணி இருக்கும். சில நேரம் பிள்ளை வாப்போட எதிர்பார்ப்பை பார்த்து கொண்டிருக்கும். அப்படியா நேரத்தில் மகனுடைய தலையை தடாவி மகளோட தலையை தடாவி 2-3 வார்த்தைகள் கண்டிப்பாக பேச வேண்டும். சாப்பிட்டது எப்படி, சாப்பிட்டதா இல்லையா என்னான்னு செல்லமாக 4 வார்த்தை பிள்ளையோட பரிமாறிவிட்டு தான் அதை தூங்க விட வேண்டும். குடும்பத்தோடு தாயும் பிள்ளையும் மகனும் என்று குடும்பம் அப்படி ஒன்றாக இருந்து சாப்பிடுகின்ற போது ஒன்றாக கூட்டாக இருந்து சாப்பிடுகின்ற முறையை கொண்டு வர வேண்டும். பிள்ளைக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறது, வாப்பாக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறது, உம்மா ஒரு நேரத்தில் சாப்பிடுறது, இது பிழையான தவறான போக்கு. எல்லாரும் ஒரே பாயில ஒரே சகன்ல உட்கார்கின்ற மாதிரி சாப்பாட்டுடைய ஒழுங்கை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அது சந்தோஷமாக இருக்கு. கூட்டாக உண்ணுகின்ற ஒழுங்குமுறை சாப்பாடு இருக்கிறதே, அது பிள்ளைகளுடைய மனவெழுச்சிக்கு மிக முக்கியமான காரணம். இந்த மாதிரியான தேவைகள் பிள்ளைகளுக்கு அதிகமாகவே இருக்கின்றன. சில நேரம் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், அந்த குடும்பங்கள் உடைந்து பிரிகின்ற பிரச்சனைகள் வளர்கின்ற பிள்ளையுடைய வளர்ச்சியில தாக்கத்தை உண்டு பண்ணும். வாப்பாவுக்கும் உமாவுக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனை, மனஸ்தாபம், கோபம் சில நேரங்கள் வரும், குடும்பத்துக்குள்ளே வரும். அதிலே பாதிக்கப்படுவது முதலில் பிள்ளையாகத்தான் இருப்பார். பாப்பாவுக்கு உமா கிடையாது பிரச்சனை, உமா மகனை தூது விடுறது, மகளை தூது விட்டு தான் பேசுவார். அது இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்திலே அவர் ஒன்றை யாட்டையாவது அடிப்படும். அந்த பிள்ளை பிரச்சனைகளை பிள்ளைகளுக்கு காட்டிக்கொள்ளாத வகையில் குடும்ப பிரச்சனை தீர்த்து கொள்ள வேண்டும். சில நேரம் இவர்கள் 2 பேரும் பேசாமல் பிரிந்து விடுவார்கள். தாயுடைய வீட்டுக்கு போவார், அது வாப்பா கணவன் தன்னுடைய வீட்டுக்கு போய்விட்டால் குடும்பத்திலே ஒரு தூண் இழந்த கவலை பிள்ளைக்குத்தான் இருக்கும். சில நேரம் தலாக் விடப்பட்டால் பிள்ளை தந்தையுடைய அன்புக்காக ஏங்கி தவிக்கும். குடும்பம் உடைகின்ற போது இந்த நிலைமை ஏற்படும். அதுபோல தந்தையிடத்திலே தவறான பழக்கங்கள் இருந்தால், அவர் போதை அடிக்கக்கூடியவராகவோ அல்லது சிகரெட் குடிக்கக்கூடியவராகவோ அவருடைய தப்பான தவறான பழக்கங்கள் இருந்தால் அது பிள்ளையிடத்தில் தொத்திக்கொள்ளும், அது பாதிப்புக்குள்ளாகும். அது வளர்கின்ற போது அந்த பாதிப்பை அந்த பிள்ளை வேறொரு ஆக்ஷன்ல அது வெளிப்படுத்தும். அது சின்ன பிள்ளை, அது வெளிப்படுத்த தெரியாது, அப்படியே பார்த்து கொண்டுதான் இருக்குமே தவிர வெளிப்படுத்த தெரியாது. வெளிப்படுத்துகின்ற பருவம் 11 வயதை தாண்டிய பிறகு அது ஏற்படுத்தும். அதனால தான் பிள்ளைகள் பெற்றோர்கள் நாங்கள் சொல்வது, நீங்கள் சிகரெட் குடிப்பது தப்பான காரியம், ஆனால் தயவு செய்து உங்களுடைய பிள்ளையிடத்தில் சிகரெட் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு காலம் சொல்லாதீங்க. ஏனால் அது ஒரு தீமை. அந்த தீமை தான் தூள் ஹெரோயின் பாவிக்கின்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. நீங்களே பணம் கொடுத்து பிள்ளைக்கு வாங்குறதுக்கு காட்டிவிட்டால் அந்த பிள்ளையே அது ஒரு சில சந்தர்ப்பங்களை குடித்து பார்க்க கூட அது விரும்பும். தப்பான தவறான நடத்தைகள் ஒரு காலம் வைத்துக் கொள்ளக்கூடாது. சில குடும்பங்களிலே பாப்பா தப்பான உறவு வைத்துக் கொண்டவராக இருப்பார், அல்லது தாய் தப்பான உறவு வைத்து கண்டுபிடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருப்பால். பாதிக்கப்படுவது குடும்பம் மட்டுமல்ல, அந்த பிள்ளையும் தான். அன்பான சகோதரர்களே, தாயோ தகப்பனோ வெளிநாட்டுக்கு பயணமாக இருப்பார்கள். பிள்ளைக்கு தேவையான அந்த அன்பு, பாசம், அரவணைப்பு, பாதுகாப்பு கிடைக்காது. வாப்பா என்ன நினைக்கிறார் என்றால், நான் போய் சம்பாதித்தேன் பிள்ளையை படிக்க வைப்பதற்காக மனைவிக்கு பணம் அனுப்பி கொண்டிருக்கிறேன் தான் நினைப்பார். ஆனா அந்த பிள்ளை பாவம், பெற்ற புதிது அவர் குழந்தையாக இருக்கும் போது இவர் பயணித்திருப்பார். அது பெருசாகி வளர்ந்து வரும்போது கூட வாப்பா பத்தி தெரியாம அது இருக்கும்.
அவர் ஒரு லீவ்ல வந்தால் ஒரு மாசம் தங்கிவிட்டு மறுபடி பயணம் செய்வார். பிள்ளைக்கு வாப்பாவுடைய பாசம் இல்லை. இப்படி பயணம் செய்த சிலரை நீங்கள் பாருங்கள். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அவர் வெளிநாட்டிலே தான் தொழில் வாய்ப்பு. இந்த நாட்டுக்கோ வீட்டுக்கோ அவர் இல்லை. பிள்ளை தந்தையுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் வளர்கிறது. பிள்ளை தந்தையுடைய அரவணைப்பு இல்லாமல் வளர்கிறது. தாய் எத்தனை என்றுதான் குழந்தையை பார்ப்பாள். வீட்டு சூழலுக்குள்ள 4 சுவருக்குள்ள மட்டும்தான் தாய்க்கு தன்னுடைய பிள்ளையுடைய நடத்தைகள் தெரியும். கண்காணிப்பதற்கு யாரும் இல்லாமல் அந்த பிள்ளை வளர்கிறது. வாப்பா என்ன நினைக்கிறார் என்றால், நான் வருஷா வருஷம் மாசா மாசம் சம்பாதி என்ற பிள்ளையுடைய படிப்புக்காக அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தான் அவர் நினைக்கிறார். உண்மையிலே பணமும் வருது, ஆனா பிள்ளை எப்படி வளருது அதுதான் தெரியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, வெளிநாட்டிலிருந்து தந்தை நிறையவே சம்பாதித்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த பிள்ளை தந்தையுடைய ஒரு வழிகாட்டுதலோ அல்லது அரவணைப்போ இல்லாமல் வளர்கின்ற போது எப்படி வளரும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பாக பிள்ளையுடைய வளர்ப்புக்கு ஒரு தந்தையுடைய பங்களிப்பும் தாயுடைய பங்களிப்பும் அத்தியாவசியமானது. இவர் தொடர்ந்து வெளிநாட்டில் இருந்து பணத்தை அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒருவர் உண்மையிலே தொழிலுக்காக ஒரு 2 வருஷம் 4 வருஷம் போவதில் தப்பு சொல்வதாக இல்லை நான். ஆனால் தொடர் பிரயாணங்கள் பயணங்கள் இந்த வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக நடைபெறுகின்ற விபரீதம் என்ன? அவருடைய பிள்ளையினுடைய போக்கு என்ன மாதிரி போய் சேருகின்றன? வீட்டிலே கிடைக்க வேண்டிய அன்பு பராமரிப்பு எதுவும் பிள்ளைக்கு இல்லை. பிள்ளை தாயுடைய செல்ல பிள்ளையாக மாறுகிறாள். பிறகு அவனுடைய செயற்பாடு எல்லாம் வீட்டுக்கு வெளியிலே தான் இருக்கும். அவனுடைய தொடர்புகள் எல்லாம் அவனை போன்ற சம வயதுடைய இளைஞர்களோடோ அல்லது வயதில் கூடியவர்களோடோ வயதில் குறைவந்தவர்களோடோ இருக்கும். அவனுடைய பாவனைகள் எல்லாம் வித்தியாசமானவைகளாக மாறும். அவனுடைய மன போராட்டம் எல்லாம் வேறு திசைக்கு போய்கொண்டிருக்கும். பாபா 10 வருஷம் 12 வருஷம் 20 வருஷம் தொழிலை முடிச்சு வீட்டுக்கு வந்து இப்போதாவது சந்தோஷமாக பிள்ளையோடு இருக்கலாம் என்று பார்த்தா அவர் கிடைக்கிற முதல் பேரிடியை பிள்ளையிடத்திலிருந்து தான் கிடைக்கும். அவன் ஒன்று தூளுக்கு பழகியிருப்பான், அல்லது போதைக்கு ஏதாவது ஒரு போதைக்கு பழகியிருப்பான், அல்லது தகாத சகவாசமுடைய நண்பர்களோடு அவனுக்கு பழக்கம் இருக்கும், அல்லது யாராவது ஒருவரோடு அவனுக்கு காதல் வயப்பட்டு இருப்பான். இப்போது இவருக்கு அதுதான் தலையிடி. அவர் எதிர்பார்த்து வந்த அந்த சுகமோ கனவோ இங்கு எதுவுமே இல்லை. எல்லாம் சுக்கு நூறாகி போயிருக்கிறது. அவன் இப்ப வாலிபத்தை அடைந்திருக்கிறான். அவன் வாப்பாவோடு தனித்து நின்று பேசுகின்ற அளவுக்கு அவன் இப்ப கட்ஸ் எடுத்து இருக்கிறான். வாப்பா ஒன்றும் செய்யல. வாப்பா இப்ப தலையை குனிச்சு கொண்டு தான் அவனுக்கு முன்னால் நிற்கணும். இப்படி எத்தனையோ குடும்பம் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள இன்றைக்கு இருக்கிறது. பெற்றோர்கள் எப்போ ஆசைப்படுவார்கள், நான் பெற்ற பிள்ளைக்கு நாங்கள் நல்ல ஒரு இடத்திலே திருமணம் பேசி முடித்து வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசையோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வாய்ப்பை உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு தராமல் போகிறது ஏன், எப்படி போனது என்றுதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் எதிர்பார்த்து வர்றார், நான் இத்தனை வருஷ காலமாக சம்பாதித்த பணத்தை வச்சு என் பிள்ளைக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நான் கொடுக்கணும் என்று வந்து பார்க்கிறாரு. பிள்ளை ஏற்கனவே எதிர்காலத்தை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்குது. பாப்பாவுக்கு உமாவுக்கு அங்கு வேலைக்கு இடமே கிடையாது. கவலைப்படுறார். ஒரு குடும்பத்தை நாம் பார்த்தோம். பாப்பா அதுக்காக கஷ்டப்பட்டு உழைத்தவர் வீட்டுக்கு வந்து பிள்ளையோடு திருமண வாழ்க்கை ஒன்று பேசி வைக்கணும். அவன் சொல்றான், நான் இன்னால விரும்பி இருக்கிறேன், நீங்க எனக்கு அவளைத்தான் மனம் முடிச்சு தரணும். ஒத்த கால நிக்கிறான். ஏழாண்டா நான் அதை பார்க்கிறேங்கிறான். வீட்டில் அவன் அடித்தடிக்கு ஆளாகிறான். சாமான் பொருட்களை உடைக்கிறான். வாப்பாவோடு வன்முறை போன்று நடக்கிறான். அடங்கி விடுகிறார்கள் பெற்றோர்கள். வேறு வழி கிடையாது. அவன் வைத்திருக்கக்கூடிய தொடர்பை எப்படியாவது இனி செய்து கொடுத்ததை தவிர வேறு வழி கிடையாது. நொந்து போன வாப்பா மறுபடியும் திரும்பி போறார் வெளிநாட்டுக்கு. பிள்ளையுடைய வளர்ப்பை பார்த்தீர்களா? இப்போ யாரை நாங்கள் குற்றம் சாட்டுவது? அதுபோல சில பெண் தாய்மார்கள் வெளிநாட்டுக்கு போய் பணத்தை அனுப்பி வைக்கிறார்கள். இங்கு கணவன் பணத்தை எடுத்துக்கொண்டு பிள்ளைக்கு ஏதோ சிலதை கொடுத்து அவர் வளர்க்கிறாரு. சில நேரம் அவருக்கு தப்பான ஒரு உறவு இருக்கும், அல்லது அவரும் போதைக்கு அடிமையாக இருப்பார். தாய் அவ்வளவு காலம் சம்பாதித்து கொண்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாமே லொஸ்டாக இருக்கும். அவள் கண்ணீரோடு அவள் ஒரு ஓரமாக நிற்கிறாள். குடும்ப வாழ்வு அப்படி சிதறுண்டு போகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு அமைப்பு நாம் தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தால், அமைப்பை உருவாக்காமல் இருந்தால்
இந்த குடும்பம் இப்படித்தான் சிதறுண்டு போகும், இந்த சமுதாயம் இப்படித்தான் திசை மாறி போகும். எனவே இந்த விஷயத்திலே பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளோடு அதிக அன்புக்காக நேரத்தை ஒதுக்கி அவர்களுடைய பிரச்சனைகளை தாராளமாக மனம் திறந்த நிலையில் நீங்கள் பேச வேண்டும். தோலுக்கு உயர்ந்தால் அவன் தோழன் நண்பன் என்றது ஒரு பழமொழி. உங்களுடைய பிள்ளை உங்களுடைய தோலுக்கு மட்டத்துக்கு உயர்ந்து விட்டால் நீங்கள் அவனோட நண்பனாகத்தான் இனி பேச வேண்டும், வேறு வழி கிடையாது. அந்த சுகமான அந்த உறவை நீங்கள் தொடர்ந்து வளர்க்க வேண்டும். அவன் உங்களோடு அப்போது எல்லாவற்றையும் மனம் திறந்து பேசுவான். அந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை நீங்கள் அன்பு, பாசம், அரவணைப்பை நீங்கள் கொடுத்து பாருங்கள். அந்த பிள்ளை உங்களோடு மனம் திறந்து பேசும். உங்களுடைய அன்புக்காக அதை ஏங்கி தவிக்கும். வேறு இடத்துல போய் அது அன்பை பார்க்காது, தேடாது. உங்களுக்கு இடையிலே சரியான ஒரு முறையை நீங்கள் வளர்க்காத வரைக்கும் அது வேறு இடத்துக்கு போகும். நீங்கள் சரியாக லாடன் போட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய காலடியிலே நிற்கும். வாப்பாவோட தெளிவா பேசும். வாப்பா, எனக்கு இன்றைக்கு ஒரு பெண் இப்படி லெட்டர் தந்தா, ஒரு பெண் பிள்ளை எனக்கு லெட்டர் தந்தது வாப்பா. எந்த பெற்றோட பிள்ளை சொல்ல போகுது? ஒரு பெண் பிள்ளை கூட சொல்லுங்க, வாப்பா நான் டியூஷன் போனோம், எனக்கு ஒரு இப்படி லெட்டர் தந்தான். அப்படியே தந்தான். நீ என்ன செஞ்சாரு? நீங்க அடிக்க போனீங்கன்னா அது அடுத்த முறை உங்களுக்கு லெட்டரையும் தராது, ஒன்றும் தராது, போன் நம்பரை கொடுத்துட்டு தான் அது வரும். நீங்கள் அதை வன்முறை காட்சியோடு, கண்களோடு, பார்வையோடு அதை அணுகாமல் அன்பாக அதோடு அணுகினால், இந்த டீனேஜ் பருவத்தினுடைய குழப்பத்தை சரியாக நீங்கள் எடுத்து சொன்னால், எமோஷன் இல்லாமல் அதுக்கு நீங்கள் விளக்கப்படுத்தினால், அது அந்த லெட்டருக்கு சரியான ஒரு ரிப்ளை கொடுக்கும். அவனோட எந்த தொடர்பும் இல்லாத அளவுக்கு அது ரிப்ளை கொடுக்கும். காதலித்து விட்டார் என்பதற்காக நீங்கள் எப்போது எமோஷன் படாதீர்கள். அது உண்மையில எமோஷனுக்கான காரணம் தான், தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அது ஏன் உண்டானது, எப்படி உண்டானது என்பதை நீங்கள் முதலில் அதற்கான வழிகளை நீங்கள் பாருங்கள். அந்த வழியை நீங்கள் சரிப்படுத்தினால் பிள்ளை எல்லாம் உங்களோடு அப்படியே கக்கிவிடும், பேசிவிடும். எமோஷன் பட்டீர்கள் என்றால் வாப்போட எதை பேசுவோமே, உங்களோட எதையும் பேசலான்னு சொன்னால் பிள்ளை ரெண்டாவது ஸ்டெப் எங்க போகும் தெரியுமா? அது யாரோடு சக நண்பர்களோடு பழகிறதோ அந்த இடத்துக்கு இந்த நியூஸை கொண்டு போய் சேர்க்கும். அங்குதான் அது வழிகாட்டுதலை எதிர்பார்க்கும். இப்படி ஒருத்தன் தந்திருக்கிறான், இப்படி ஒருத்தனோடு பேசுறான், இப்படி ஒருத்தன் கதைக்கிறான், நான் என்ன செய்ய? வாப்பாட்டு கேட்க வேண்டிய அட்வைஸ் வெளியில போய் பிள்ளை கேட்கும் போது அந்த பிள்ளை ஏதோ தப்பான வழியை காட்டி விட்டதுன்னு வையுங்கள், அதோடு முடிஞ்செல்லாம் கதையும். பிள்ளைகளோடு எப்போதும் சுமூகமான ஒரு பழக்கத்தை நாங்கள் நெருக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். எல்லோருமே நாங்களும் சின்னத்தில் எத்தனையோ அட்டகாசங்கள் பண்ணிருக்கு. அட்டகாசம் என்றால் எங்களால் சின்ன பிள்ளை நடக்கக்கூடிய எல்லா வேலையும் நடந்து இருக்கிறது. நாங்கள் வளர்ந்து வந்த பாதையை பார்ப்போம். எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் விட்ட தவறை நடக்காமல் வளர்ப்போம். பிள்ளைகளோடு மனம் விட்டும் பேசுங்கள், எப்போதும் உட்கார வையுங்கள். அதுக்கு நடுக்கம் வராத வகையில் பேசுங்கள். முன்னால உட்கார்ந்து நீங்களும் பேசுங்கள். படிப்பை பற்றி பேசுங்கள். அந்த பாடத்தில் உனக்கு ஏற்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கிறதான்னு கேளுங்கள். வீட்டில் ஏதாவது உனக்கு அசௌகரியம் நடக்கிறதா என்ற பிள்ளை சொன்னால் அதை கவனியுங்கள். பாடசாலை மட்டங்களுடைய நண்பர்களோடு பழக்க வழக்கம், சகவாசங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். உன்னுடைய படிப்புக்கு, எதிர்காலத்துக்கு நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்றும் கேட்டு பாருங்கள். அதையும் கேளுங்கள். நீ ஆசையாக உண்ண வேண்டியது, உடுக்க வேண்டியது எதுவும் இருக்கிறதா, படிக்க வேண்டியதா, பாட புத்தகம் நான் தர வேண்டுமா, அதையும் கேட்டு பாருங்கள். மாசத்துக்கு ஒரு முறை குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் அ வீக்கோ அல்லது ஒன்ஸ் அ மந்த் அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஒரு புக் ஷாப்புக்கு விசிட்டிங் பண்ணுங்க. அறிவுக்கான வழிகளை, நல்ல வழிகளை பிள்ளைகளுக்கு உங்களுடைய செயலினூடாக காட்டிக் கொடுங்கள். உங்களுடைய நம்பிக்கை அந்த பிள்ளையுடைய ஆழமாக மனதில், அடிமனதில் பதிய வைக்கின்ற அத்தனை செயல்களுக்கு நீங்கள் முழு கவனம் செலுத்துங்கள். அந்த செயற்பாடு பிள்ளையுடைய அடிமனதுக்கு போய்விட்டதென்றால் அது உங்களோடு தான் எப்போதுமே இருக்கும். உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அது இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஒழுக்க சூழல், கட்டுப்பாட்டை நீங்கள் உருவாக்கி கொடுங்கள். பொதுவான ஒரு ஒழுக்க கோவை வீட்டுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒழுக்க கோவைக்கு பிள்ளைக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கிற தாயிலிருந்து கடைசி பிள்ளை வரைக்கும் எல்லோருமே அந்த ஒழுக்க கோவை கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு செயல்முறை திட்டமாக அதை முன்வையுங்கள். அந்த மாதிரியான ஒரு ஒழுக்க கோவை தான் வீட்டுக்கு தேவை. நீங்க ஒன்றை செய்து கொண்டு பிள்ளைக்கு இன்னொன்று செய்யக்கூடாது என்று படாது. நீங்க ஒன்றை பார்த்துட்டு பிள்ளைக்கு இன்னொன்று பார்க்க கூடாது என்று சொல்லவும் படாது. நான் கூடாது, எனக்கும் கூடாதது, உனக்கும் கூடாதது இருக்கிறது என்று தான் நீங்கள் காட்ட வேண்டும். அப்போதுதான் அது
ஒழுக்க கோவையோடு சூழலோடு அந்த 11 வயது வரைக்கும் அந்த பிள்ளை வளர்க்கப்பட்டு வந்தால் 11வது வயதை தாண்டி டீனேஜுக்குள்ள அது நுழைகின்ற போது இந்த பாரம்பரிய செய்திகளோடு செயல்பாடுகள் வளர்கின்ற போது அது நிச்சயமாக ஆதாபுகளை கை கொள்கின்ற ஒரு பிள்ளையாக மாறும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இஸ்லாமிக் என்வாயன்மெண்டல் ஆதாபு அஹ்லாக்குகளை பற்றி நாங்கள் அதைத்தான் அரபியிலே சொல்கிறோம். இந்த ஒரு என்வாயன்மெண்டை உங்களை வீட்டுக்குள்ள சூழ நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். டீனேஜ் பருவம் வருகின்ற போது ஒவ்வொருவரும் தன்னை சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்த நினைக்கும். ஒவ்வொரு பிள்ளையும் என்னை சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும். அதனுடைய போக்கு வித்தியாசமானது, அந்த பார்வை வித்தியாசமானது. எனவே அந்த பிள்ளை நினைக்கும் என்ன என் வாப்பா என்ன உம்மா என் சமுதாயம் என்ன குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த டீனேஜுக்குள்ள ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் ஒவ்வொரு பெண் பிள்ளையும் வருகிறது. டீனேஜ் வயசு குழப்பம் கோளாறுகளை பற்றி நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் அதை டீல் பண்ண முடியும். தாராளமாக எப்போது மனம் விட்டு பேசுங்கள். கண்டிக்கின்ற மனோ சுபாவத்தை நீங்கள் விட்டு விடுங்கள். அன்பால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு பிள்ளைக்கு ஒருவனோடு காதல் வயப்படுத்த முடியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அவனிடத்தில் எத்தனை ஆற்றல்கள் உள்ளே புதைந்திருக்கிறது என்று பாருங்கள். சாதாரணமான விஷயமா ஒருவனை போய் லவ் பண்ணி மனம் முடிக்கிறது சாதாரணமான விஷயமா? ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒருவனை அப்படி காதலால் அப்படி வயப்பட்டவன் ஈர்த்தெடுக்கிறானே, அதுக்கு தனியான ஒரு கலை. அது எல்லாருக்கும் சரி வராது. அதுக்காக நீ செய்யறதுக்கு நான் ஊக்குவிக்கிறேன் அர்த்தம் கிடையாது. உங்களுடைய பிள்ளை இடத்துல அந்த அளவுக்கு அவன் உள ரீதியான உத்வேகம் இருக்கிறது என்றுதான் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை அவன் ஏன் சரியான வழிக்கு அதை திருப்பாமல் இருந்து அப்படி போனான் என்றுதான் நீங்கள் அடுத்த கட்டமாக சிந்திக்க வேண்டும். சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் டீனேஜ் பருவம் சமுதாயம் தன்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போலதான் எதிர்ப்பால் ஆணோ பெண்ணோடு அந்த கவர்ச்சி எனக்கு கிடைக்க வேண்டும் என்றும் அதை எதிர்பார்க்கும். அங்குதான் நீங்கள் நெறிப்படுத்துகின்ற சரியான ஒரு நிலையில இருக்கிறீர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, 11 வயதுக்கு முன்னால் கிடைக்கக்கூடிய அத்தனை அரவணைப்பும் பாதுகாப்பும் கிடைக்காது விட்டால் அந்த பிள்ளை 11 வயதை தாண்டி வயது செல்ல செல்ல அதனுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஏக்கம் இருக்குமே, அதுதான் அனுபவிட பயங்கரமானது. அந்த பிள்ளை சரியான ரியாக்ஷன் காட்டியதென்றால் குடும்பம் மட்டுமல்ல சமூகமும் தாங்காது. பிள்ளை அன்புக்காக அரவணைப்புக்காக வெளியிலே தேடி செல்லும். தகாத உறவுகளுக்கு அது தலைமை தாங்கும். தகாத செயற்பாடுகளை முன்னின்று வழிநடாத்தும். அத்தனை பாவங்களுக்கு அது தலைவனாக நிற்கும். ஏன்? அன்பு அரவணைப்பு அது இழந்ததற்கு பின்னால் கிடைக்க வேண்டிய பாசம் தனக்கு கிடைக்கவில்லை என்ற கோபம் வைராக்கியம் விரக்தி நாளுக்கு நாள் வளர்க்க ஆரம்பிக்கும். அப்படி எடுத்தது சொன்னால் குடும்பத்துக்கு ஒரு தொந்தரவு உள்ள பிள்ளையாக, சமுதாயத்தில் எவனை அடித்து காயப்படுத்துகின்ற ஒரு பிள்ளையாக, அவன் தன்னை விட்டால் வேறு எவனும் கிடையாது என்கின்ற அளவுக்கு அவன் தன்னை மாற்றிக்கொள்கின்றவனாக மாறுவான். இப்படி போன பர்சனல் டிஸ்ஆர்டர்ஸ் தான் நாங்கள் அதை சொல்லுவோம். இவன் இப்போ பர்சனல் டிஸ்ஆர்டர்ஸ் பர்சன். இவனை சுகப்படுத்துவதற்கு கொஞ்சம் கஷ்டமான காரியமாக மாறும். இப்படி போனவர்கள் தான் இன்றைக்கு பாதாள உலகத்துக்கும் தலைமை தாங்குகிறார்கள். சமூக விரோத செயல்களுக்கும் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். நாங்கள் விட்ட சின்ன தவறு, குடும்ப அமைப்புக்குள்ளே பேண வேண்டிய ஒழுங்கு அமைப்பு விட்டதனால், அரவணைப்புகள் பாதுகாப்புகள் கொடுக்க தவறியதனால், வழிகாட்டுதல்களை உரிய இடங்களில் இருந்து கொடுக்க தவறியதனால், சமூகம் தன்னுடைய பங்கை கொடுக்க தவறியதனால், அரசு தன்னுடைய வழிகாட்டுதலுக்கான வாய்ப்பை விட்டதனால் இங்கு இந்த நிலைமை வந்து முடிகிறது. இந்த இளைஞன் தன்னை எல்லாவற்றையும் இழந்திருக்கிறான். இப்படிப்பட்ட இளைஞர்களை தான் அரசியல்வாதிகள் தங்களுக்கு சார்பாக பயன்படுத்துவார்கள். சமூக விரோதிகள் தங்களுக்கு சார்பாக பயன்படுத்துவார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு இளைஞன் தன்னை இழக்கிறான் என்பதற்கு நாம் ஒன்றை மட்டும் காரணமாக சொல்லக்கூடாது. பல வழிகளிலும் ஏற்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு அரண் முழுமையாக கிடைக்கின்ற போதுதான் தன்னை இழக்க மாட்டான். அது ஒவ்வொன்றாக இழந்து விடுகின்ற போதுதான் இளைஞன் தன்னை இழக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே,
நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு சமூகம் இளைஞர்களுடைய புனரமைப்புக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்று. அதில் பிரதானமான ஒன்று கல்வியில் ஏற்படுகின்ற சீரழிவு வீழ்ச்சிகளை காப்பாற்றுவதற்கு சமூக நிலையங்கள் நிறுவனங்கள் உருவாக்கப்பட வேண்டும். சமுதாயத்தில் இளைஞர்கள் வழிநடாத்தப்படுகின்றதற்கான பொறுப்புகள் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட வேண்டும். உதாரணமாக சமூக நல திட்டங்களை வகுத்து அது இளைஞர்களில் வழிநடாத்துகின்ற பொறுப்பை பெரியவர்கள் கொடுத்து அவர்கள் அதற்கு ஒரு ஆலோசனை குழுவோடு அவங்க இயங்க விட்டால் அவர்கள் சமூகத்திலே லீடர்ஷிப்பை தனக்குரிய பங்காக எடுத்துக்கொள்வார்கள். அப்போது அவர்களுடைய பர்சனாலிட்டி சரியாக போகும். லீடர்ஷிப்புக்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். சமுதாயத்தில் நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் குழு இந்த முறையில் இயங்கு, என்வாயன்மெண்டல் குரூப்புக்கு நீங்கள் தலைவர், ஸ்போர்ட்ஸ் குரூப்புக்கு நீங்கள் தலைவர், எஜுகேஷன் குரூப்புக்கு நீங்கள் தலைவர், நீங்கள் செக்ரட்டரி, நீங்கள் பொருளாளர், நீங்கள் எல்லாம் இப்படி பங்குகளை பிரித்து கொடுப்பதற்கான சமூகம் தன்னுடைய பங்கை செய்ய வேண்டும். பள்ளிவாசல் நிர்வாகங்கள் இளைஞர்களை மையப்படுத்தி ஆளுமை விருத்திக்கான வழிகளுக்கான புரோகிராம்களை செய்ய வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான வழிகளை படிகளை ஒன்ற பின் ஒன்றாக காட்டி கொடுக்கின்ற இஸ்லாமிய அடிப்படைகளை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். குறிப்பாக ஈமானிய அம்சங்களோடு பள்ளிவாசலோடு இணைக்கப்பட வேண்டும். அதற்கான தர்பியத்துகள் செய்யப்பட வேண்டும். சஹாபாக்கள் வளர்க்கப்பட்ட முறை, இளம் சமுதாயம் செய்த தியாகங்கள் அதை ஆழமாக அழகாக இளைஞர்களுடைய உள்ளங்களே பதிய வைக்க வேண்டும். அவன் ஈமானில் வார்க்கப்பட்ட ஒருவனாக மாறினால் எந்த ஜாஹிலியத்தாலும் அவனை அசைத்து பார்க்க முடியாத போகும். அப்படிப்பட்ட ஈமானிய உணர்வுள்ள பயிற்சி பாசறைகளாக பள்ளிவாசல்கள் மாறணும். அந்த ஈமானிய பிள்ளைகளுக்கு வழிநடாத்துகின்ற அளவு சமூக சூழலை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு பிள்ளைகள் உருவானால் இந்த கிராமத்துக்குள்ளே அந்த பகுதிக்குள்ளே எந்த அசிங்கங்கள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துகின்ற தலைவர்களாக அவர்கள் தான் முன்னால் நிற்பார்கள். நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த தர்பியத்தை நீங்கள் கொடுங்கள். நீங்கள் பாருங்கள், பொதுவாக குரூப் ஒர்க்கிங் என்ற ஒரு சிஸ்டம் இருக்கிறது. இளைஞர்களை குரூப்பாக பிரித்து அவருடைய முன்னேற்றங்களுக்காக பல குரூப் சர்வீஸ்கள் நாங்கள் சேவைகள் செய்கின்ற போது அவர்களிடத்திலே பல்வேறுபட்ட ஆற்றல்கள், ஆளுமைகள், நிபுணத்துவங்கள் எல்லாம் வளர்ந்து வரும். அவர்களுடைய சகவாசங்கள் நல்லதாக மாறும். நல்ல ஆரோக்கியமுள்ள சமூகமாக ஒரு வாலிபன் நண்பர்கள் கூட்டமாக அவர்கள் மாறுவார்கள். நன்மையை அரவணைக்கின்றவர்களாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் பேசுகிறான். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் ஒரு இளம் சமூக மட்டம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், அந்த ஈமானின் அடிப்படையில் செயல்பட புறப்பட்டவர்கள், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும், அந்த நபி மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் என்ற பிரசார பணியை ஏற்படுத்தி மக்களிடத்தில் விழிப்பூட்டை ஏற்படுத்தியவர்கள் ஒரு வாலிப வட்டம் அவர்கள். ஆனால் சமுதாயம் அவர்களுக்கு எதிராக நின்ற போது கூட அந்த ஈமானை பாதுகாப்பதற்கு ஊரை விட்டு கூட அவர்கள் வெளியே போனார்கள். அவர்கள் போய் தஞ்சம் அடைந்த இடம் கஹ்ஃப், ஒரு குகை. அதனால தான் குர்ஆன் அவர்கள் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று பேசி சொல்லிவிட்டு கானூ மின் ஆயாத்தினா அஜபா, எங்களுடைய அற்புதமான அத்தாட்சிகளில் ஒன்றாக அல்லாஹ் தஆலா அந்த குழுவை பற்றி குர்ஆன் பேசி சொல்லி காட்டுகிறான். வாலிப வட்டம் ஒரு அத்தாட்சிக்காக மாற்றப்பட்ட சம்பவத்தை பார்த்தீர்களா? நாங்கள் வாலிபர்களே நீங்கள் உங்களை இழந்து விட்டிருக்கிறீர்கள் என்று கதறுகிறோமே, அந்த வாலிபர்கள் நீங்கள் உங்களை இழக்க கூடாது, நீங்கள் உங்களை பண்படுத்த வேண்டும் என்பதற்கான தர்பியத் ஒழுங்குமுறை குர்ஆன் பேசுகின்ற போது அவர்கள் அந்த வாலிபர்கள் குழு குழுவாக இயங்கி இதே ஈமானை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்காக அத்தனை செய்கின்ற தியாகிகளாக அவர்கள் மாறுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில கீழே தான் ஒரு படை அனுப்பினார்கள். அவர் அப்போது தான் கட்டிலமை பருவத்தை எட்டி பார்க்கின்ற பருவம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் தயார்படுத்துகிறார்கள். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு படையை அனுப்புவதற்கு தயார்படுத்தினார்கள். அனுப்பிக் கொள்ள முடியவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் நடந்து விடுகிறது. அபூபக்கர் ஆட்சிக்கு வந்த உடனே அதே உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமை கீழே படையை புறப்படுத்தினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். வாலிபர்கள், ஏன் அந்த வாலிப வட்டத்தை நாங்கள் உருவாக்க கூடாது? எங்களுக்கு பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற கதை தெரியாது, வரலாறு தெரியாது.
அதனால பிள்ளைகளுக்கு மாடலைஸாக நாங்கள் காட்டி கொடுத்தது இந்த சமூக சீரழிவுக்குள்ள எதுவெல்லாம் கதாநாயகர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் மாடல்களாக ஆக்கியதனால்தான் பிள்ளைகளுக்கு ஈமான் உள்ளத்தை தங்காமல் போயிருப்பதற்கான காரணம். எனவே அவர்கள் குர்ஆனை ஓத பழக்குங்கள், அவர்களுக்கு தேவையான தர்பியத்துல் இஸ்லாமியாவை கொடுக்க பழங்கள். ஒவ்வொரு பள்ளிவாசலும் இது ஒழுங்குமுறைப்படி திட்டமிட்டபடி ஆண் பெண் பிள்ளைகளுக்கான அந்த வாலிப பருவத்திலே உருவாக்கின்ற போது, அது குழந்தை பருவத்திலிருந்து நாம் கவனம் செலுத்தி வருகின்ற போது வாலிப பருவம் பதப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட சமுதாயத்தை நிர்வகிக்கின்ற மிக சிறந்த தலைவர்களாக மாறுவார்கள். அதுதான் தேவை என்ற இயக்கத்திலேதான் இந்த தலைப்பு இளைஞர்கள் தங்களை இழந்து விட்டு இருக்கிறார்களே என்ற கவலையோடு நாம் இன்றைக்கு வழியை காணுக தயாராக இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லாம் சேர்ந்தால்தான் ஒரு வீட்டுக்கு 4 தூண்கள் அமைப்பது போல ஒரு இளைஞன் வட்டத்தை உருவாக்குவதற்கு அத்தனை தூண்களும் சமப்படுத்த போகின்றதுதான் இளைஞன் தன்னை இழக்காமல் இருப்பான். எனவே அதிலும் குறிப்பாக வாலிப பயத்தில் வருகின்ற பாலியல் ரீதியான பிரச்சனைகள், செக்ஷுவல் எடுகேஷன் இன்றைக்கு அது முக்கியமான சப்ஜெக்ட். அதோடு சேர்ந்த இஸ்லாமிய வழிகாட்டுதலை கொடுக்கின்றவர்களாக நாம் எங்களுடைய பங்களிப்புகளை கொடுத்து வாலிபர்களிடத்தில் இருந்தும் எதிர்பார்ப்புகளை நாம் எதிர்பார்ப்போம். எங்களுடைய பங்களிப்புகளை முறையாக செய்வோம். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அஸ்ஹாபுல் கஹ்ஃப்களை போன்ற ரசூலுல்லாஹ்வோடு சிறந்த பணியாற்றிய சஹாபா ஷபாபுகளை போல எங்களுடைய சமுதாயத்தில் வந்த ஷபாபுகள் உருவாக எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.